Hello everyone, welcome to eCareer Plus YouTube channel. So இந்த வீடியோ செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் மதர் போர்டில் இருக்கக்கூடிய டயோட் என்னென்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த லேப்டாப் மதர் போர்ட்ஸ்ல டயோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன டைப்ஸ்ல என்னென்ன ஷேப்ஸ்ல இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோ செஷன்ல அதோடைய யூசேஜை பத்தி நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். ஸோ நம்ம யூடியூப் சேனலை நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பொதுவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மதர் போர்டில் டயோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வோல்டேஜை மட்டும் அதோடைய ஆனோடுல இருந்து கேத்தோடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காகவும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. பட் ஒரு லேப்டாப் மதர் போர்டுல ஒரு சில பர்டிகுலர் டைப் ஆஃப் டயோட்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பெஷல் பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரியான ஸ்பெஷல் பர்பஸ் டயோடோடைய பின் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் அதோடைய டைப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுல இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொதுவா எல்லா லேப்டாப்லயும் பேட்டரி கனெக்டர், VGA கனெக்டர், கிராபிக்ஸ், HDMI கனெக்டர்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாமே அந்த சிக்னல் லைன்ஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 3 பின் டயோட்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த டயோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவன் நீங்க சர்க்யூட் டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, போர்டுல பாத்தீங்கன்னாலும் சரி, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா சர்க்யூட்ல நான் அந்த டயோட காட்டுறேன். இப்போ நான் காட்ட போறது ஒரு போர்டுல பேட்டரி கனெக்டர்ல பர்டிகுலரா கனெக்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு 3 சிக்னல்ஸ். என்னென்ன சிக்னல்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேட்டரியோடைய சிஸ்டம் கிளாக் பின் சிக்னல்ஸா இருக்கலாம், பேட்டரி கனெக்டருடைய சிஸ்டம் டேட்டா கனெக்ட் சிக்னல் அண்ட் பேட்டரி பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்டரி இன்புட் அப்படின்ற பேட்டரி இன்புட் சிக்னல். ஸோ இப்போ இந்த 3 சிக்னல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 மில்லிஆம்ஸ் உள்ள டிராவல் ஆகக்கூடிய சிக்னல்ஸ். ஸோ இந்த சிக்னல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வோல்டேஜ் இருக்கும், பிளஸ் வெரி லோ வோல்டேஜ் இருக்கும் அண்ட் ஒரு 100 மில்லிஆம்ஸ்குள்ள இருக்கக்கூடிய டேட்டா சிக்னல்ஸ். ஸோ இந்த டேட்டா சிக்னல்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்விட்சிங் டயோட்ஸ். அதுல இதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டயோடு இருக்கும். ஸோ இப்போ நீங்க பாக்குற ஒவ்வொரு 3 பின் டயோட்லயும் ரெண்டு டயோட்ஸ் இருக்கும். அண்ட் இந்த டயோட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பர்பஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விட்சிங் பர்பஸ்க்காக பேட்டரி கனெக்டர்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேட்டரி கனெக்டர் பக்கத்துல இந்த டயோட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த டயோடு வந்து இப்போ நான் போர்டில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது எல்லா லேப்டாப் போர்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி கனெக்டர் பக்கத்தில் இருக்கும். ஸோ இப்போ இந்த போர்டோடைய பேக் சைடில் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா பேட்டரி கனெக்டருக்கு டாப்ல இந்த டயோட்ஸ் இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். ஸோ இந்த D3901, D3903 அண்ட் D3902. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூவல் சர்ஃபேஸ் மவுண்ட் சுவிட்சிங் டயோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3மே சரிங்களா. ஸோ இது வந்து அந்த பேட்டரி கனெக்டருடைய சிக்னல்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக ஸ்விட்சிங் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா யூஸ் பண்றக்கூடிய டயோட்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டைப் ஆஃப் டயோடு. ஸோ அதுவும் நம்ம ஒரு 3 பின் டயோடு தான். பட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோடைய பர்பஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த இப்போ அடுத்து சொல்ல போற 3 பின் டயோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா போர்டுலையுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எங்க இருக்கும் அப்படின்னா என்னுடைய போர்டுல இருக்கக்கூடிய RTC சர்க்யூட். ஸோ நம்ம RTC சர்க்யூட் இதை பத்தி எல்லாம் ஆல்ரெடி நிறைய என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா வீடியோஸ்லயும் பார்த்திருக்கோம் அந்த இதுலயும் பார்த்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த RTC சர்க்யூட்ல எனக்கு RTC வோல்டேஜ் ஜெனரேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு
3 பின் டயோடு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயோடோடைய பர்டிகுலர் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர் கேட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ பர்டிகுலராக நான் அந்த டயோடோடைய சர்க்யூட்டை அகைன் எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டிசி உடைய பேட்டரி கனெக்டர். அண்ட் அந்த பேட்டரி கனெக்டருக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பிளஸ் பின்ல இருந்து எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆர்டிசி பேட் அப்படின்ற அந்த பர்டிகுலர் வோல்டேஜ், பேட்டரியிலேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டர் வழியா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 3 பின் டயோடுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வருது. ஸோ இந்த 3 பின் டயோடோட ஃபர்ஸ்ட் பின். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 பின் டயோடு இன்டர்னலாக 2 டயோடு தான் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பின்ல ஒரு ஆனோடு, அந்த ஃபர்ஸ்ட் பின் அந்த ஆனோடு டயோட்ல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு வோல்டேஜ் கனெக்ட் ஆகிருக்கும், பேட்டரியோடைய வோல்டேஜ். அண்ட் இன்னொரு டயோடோடைய ஆனோடு பின்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ போர்ட்லேருந்து ஜென்ரேட் ஆகிற எனக்கு எல்டிஓ வோல்டேஜ், ஸோ 3.3 எல்டிஓ வோல்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா கனெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட அவுட்புட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது தான் ஆர்டிசி வோல்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய வோல்டேஜ் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் ஈவன் எஸ்ஐஓஐசி ஆர் சவுத் பிரிட்ஜ் ஐசி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் டயோடோடைய ஒர்க் ஒரு ஆர் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, லாஜிக்கல் ஆர் கேட். ஆர் கேட் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, இங்க 2 இன்புட் இருக்கு. இந்த 2 இன்புட்ல ஏதாவது ஒரு இன்புட்ல வேல்யூ வந்தாலே அவுட்புட்ல எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வோல்டேஜ் வரும் ஆர் வேல்யூ வரும், அதுதான் ஆர் கேட்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த எல்டிஓ 3.3 வோல்டேஜ் வரல அப்படின்னாலும் சரி, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருந்தா பேட்டரியோடைய அவுட்புட் இந்த ஆர்டிசி வோல்டேஜ் அவுட்புட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா வரும். மேபி எனக்கு ஆர்டிசி பேட்டரி இல்லை அப்படின்னா இந்த 3.3 வோல்டேஜ் போர்டில் ஜென்ரேட் ஆச்சுன்னா இந்த டயோடு வழியா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவுட்புட் கிடைக்கும். ஸோ எய்தர் ஒரு இன்புட் வந்தா கூட எனக்கு அந்த ஆர்டிசி வோல்டேஜ்ல அவுட்புட் வர்றதுனால இந்த பர்டிகுலர் 3 பின் டயோட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர் கேட் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா போர்டுலையுமே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிசி சர்க்யூட்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பர்டிகுலர் டயோடோடைய லொகேஷனை போர்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆர்டிசி பேட்டரி கனெக்டர் வந்து ஸோ இந்த லொக்கேஷனில் என்ன இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஆர்டிசி 1 அப்படின்னே இருக்கும். அண்டு இந்த பேட்டரி கனெக்டருக்கு ஸோ சைடில் பக்கத்துலேயே என்ன இருக்குது அப்படின்னா அந்த D16 சொல்லக்கூடிய டயோடு என்ன இருக்குது அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வோல்டேஜ் செக் பண்ணுறது மற்ற ஒர்க் எல்லாமே நாம் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வீடியோவில் போட்டிருக்கோம். அண்ட் இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு டயோடு, அதாவது சுருக்கமாக இதை டிவிஎஸ் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது டிரான்சியன்ட் வோல்டேஜ் சப்ரஷன் டயோடு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு சில இடங்கள்ல இஎஸ்டி டயோடு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ் டயோடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டயோடு. ஸோ இந்த டயோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டில் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்போ சர்க்கியூட்ல அந்த டயோடோடைய சிம்பலை நான் ஃபர்ஸ்ட் காட்டிடுறேன் அண்ட் பொசிஷனை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நாம போர்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்க்கியூட்ல இந்த இடத்துல ESD1 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் 6 பின்ல இருக்கும். அந்த 6 பின்ல இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2வது பின்ல இருந்து 5வது பின்னுக்கு லைன் கனெக்ட் ஆயிருக்க மாதிரி ஒரு கனெக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஆக்சுவலா இதோடைய சர்க்யூட் வந்து தனியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள மல்டிபிள் டயோட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா இம்பில்டா இருக்கும் இந்த 6 பின்ஸ்க்குள்ள. இந்த 6 பின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பின்னும் ஒவ்வொரு இடத்துல கனெக்ட் ஆயிருக்கும். அண்ட் இதுக்குள்ள மட்டும் ஓவராலா 9 டயோட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு பார்க்கறதுக்கு 6 பின் டயோடு மாதிரி தெரியும். பட் இதுல மொத்தமா டோட்டலா 9 பின்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன பர்பஸ்க்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஹை ஸ்பீடு டேட்டா இன்டர்ஃபேஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டிவிஎஸ் டயோடு அப்படின்றத யூஸ் பண்றாங்க. அண்ட்
டேட்டா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்லயும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான டயோடு வந்து ப்ரொடெக்ஷனுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லைட்னிங் எஃபெக்டுக்காக, அதாவது இடி விழுந்தாலும் எனக்கு போர்டுல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் எனக்கு டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் டயோட என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப பெரும்பாலுமான எல்லா போர்டுலையும் என்ன பண்றாங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த டயோட் ஒரு 6-pin டயோட், ஸோ ESD1 அப்படின்னு என்ற நேம்ல எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு போர்டில் இருக்கு. ஸோ நான் அதை இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா போர்டுலையும் காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ESD1 அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த 6-pin டயோட், ஸோ பார்க்குறதுக்கு இது 6-pin டயோட், ஆனால் இதுக்குள்ள ஓவராலாக சர்க்கியூட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இதோட இன்டர்னல் சர்க்கியூட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 9-pin டயோட, சாரி 9 டயோட்ஸ் இதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இன்பில்டா இருக்கு. பட் வெளியில பார்க்கல நமக்கு 6-pin மாதிரி தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு சில டயோட்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பர்டிகுலரா ஒரு சில பர்பஸ்க்காக என்ன பண்றாங்க அப்படின்னா லேப்டாப்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த டயோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் டயோட்ஸாக தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸோ லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நான் வேற ஒரு வீடியோ செஷனில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.